ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்வி அழகே அழகு என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபர் என்பவர் இந்த தலைப்பில் எழுதியிருக்காரு. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபர் பாடியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா கலன் என்பதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா அணிகலன், அதை கலன் சொல்லியிருக்காங்க. முற்ற அப்படிங்கிறது ஒளிர. இப்போ கொஸ்டின் கேட்கலாம், முற்ற என்பதன் பொருள் என்னென்ன? ஒளிர அப்படிங்கிறது. இதனுடைய விளக்கம் பார்த்திங்கன்னா ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு கூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல் கல்வி கற்றவருக்கு அவர் கட்சி கல்வியே அழகு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய நூல் வெளி பார்த்திங்கன்னா குமரகுருபர் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இலக்கியங்கள் படைத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன இவர் எழுதியிருக்காரு. சில எழுதியிருக்காரு. இது இவர்கள் குமரகுருபர் எழுதியிருக்கிற நூல்கள் இந்த கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது தவறானது எதுன்னு கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூல் நீதி நெறி விளக்கம் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வெண்பாக்கள்னா 102 இருக்குது. இந்நூலின் 13ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியை தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா அவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியமானது. அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தனா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது. இப்போ வரப்போகிற 2026 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் ஒரு கொஷின் கண்டிப்பாக இவரை பற்றி வரும். படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.